நம்ம பால்கோவா செய்ய போகிறோம். நம்ம வந்து 1 லிட்டர் பாலை வாங்கி அதில் லெமனை புழிஞ்சு அதை வந்து ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டாக ஒரு இது கிடச்சிரும். நம்மளுக்கு வர அந்த ஸ்மெல்லுக்கே நம்ம சின்ட்டு எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், எப்போ செஞ்சு கொடுப்பாங்கன்னுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பால்கோவாவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த நெய்யை கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். நான் மட்டுமே வீடியோ எடுக்கிறதுனால இப்படி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கரண்டி நெய்யே போதும், ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அது உருக்கும்போது இன்னும் அதிகமாக வந்துடும். ஆல்ரெடி இந்த பாதாமையும் முந்திரியும் நம்ம கீழே போட்டு வறுத்து வச்சுருக்கோம். இன்னும் பாதி பிஸ்தாவையும் முந்திரியும் நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கி, பாதாமும் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் போடுறதுக்காக வச்சுருக்கோம். கீ நல்லா கொஞ்சம் சூடாகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா இது நல்லா பக்கம் நல்லா அப்படி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பாலை திரிய வச்சிருந்த அந்த இதை எடுத்து நம்ம இதுக்குள்ள போய் போட்டுருவோம். ஆக்சுவலாக நீங்கள் பேக்கெட் பால் வாங்குறத விட மாட்டுப்பால் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். ஏன்னா பேக்கெட் பால் இந்த மாதிரி வருமானு எனக்கு தெரியல. பட் வந்து நம்ம மாட்டுப்பால் வாங்கினோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். எல்லோரும் பால்கோவா சேர்த்துக்கு அதில் பால்கோவா ஆட் பண்ணுவாங்க. நம்ம பால்கோவா ஆட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து சுகர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் ஹனி தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து கிளறி விடணும். ஆக்சுவலாக நான் இதில் கொஞ்சம் திராட்சை போட்டேன், அது சொல்ல மறந்துட்டேன். என்கிட்ட டாக் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து சுகர் அவ்வளோ இதாக இருக்காது. ஸோ ஹனி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் அவங்களுக்கு ஹனி இதை பண்ண போகிறேன். இப்படியே நம்ம அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோன்னா பால்கோவா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஹனி ஊற்ற போகிறோம். எனக்கு ஹனி ரொம்ப பிடிக்கும். ஹனியை பொறுத்த வரைக்குமே என்னென்னா அது மற்றவங்களையும் கெடுக்காது, தன்னை சுற்றி இருக்கவங்களையும் கெட விடாது. ஸோ அதனால் எனக்கு ஹனி ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஹனி தான் ஊற்ற போகிறோம். இப்போ இங்கெல்லாம் ஒரிஜினல் ஹனி கிடைக்குமான்னு தெரியல. பட் இப்போதைக்கு நான் பதாஞ்சலியோட ஹனி வாங்கியிருக்கேன். ஸோ அதை அப்படியே நம்ம ஊற்றலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றுங்க. எனக்கு எவ்வளோ போதுன்றதுக்காக நான் ஸ்வீட் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் அப்படியே இது கொஞ்சம் இது பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இது கொஞ்சம் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கீயில் ஃப்ரை பண்ண கேஷ்யூவும் ஆல்மண்ட்ஸும் எடுத்து போட போகிறோம். அதுக்கப்புறம் புதுசாக நறுக்கி வச்ச பிஸ்தாவையும் முந்திரியும் பாதாமும் சேர்த்து அதை வந்து அலங்காரம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பால்கோவா சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு தெரியாது. நான் ஆக்சுவலாக இதை இன்றைக்கி ஒரு நாளில் செஞ்சுட்டு இதை நான் ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன், நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நாளைக்கு சாப்பிடுவேன், பாப்பாங்களுக்கும் கொடுப்பேன். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து டியூஸ்டே. ஸோ முருகருக்காக நான் இதை செஞ்சேன். அதனால் இது அவருக்கு. எங்கள் பாப்பாவுக்கு ஸ்மெல்லு தாங்கலை, அவளுக்கு நான் கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டாங்க. என்னட்டு தங்கம், உனக்கு இல்லாமல் அம்மா எங்கே தரப்போகிறேன் சொல்லு? உனக்கு தான் நம்ம தரப்போகிறேன். பால்கோவா வேணுமா? சிண்டு பால்கோவா வேணுமா? பால்கோவா வேணுமா? உனக்கு தாண்டி தங்கம் செஞ்சு தரேன், வெயிட் பண்ண. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண கேஷ்யூவும் ஆல்மண்டும் இதில் சேர்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும் நெய் தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏதாவது ஒரு பவுலில் வச்சு அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கப்பில் வச்சுட்டு ஆக்சுவலாக முருகருக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து பருப்பி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, என்னோடய ஸ்டைலில் ஒரு அற்புதமான பால்கோவா. எந்த பால்கோவாவும் ஆட் பண்ணலை. இது நேச்சுரலான மில்கில் செய்யப்பட்ட ஒரு பால்கோவா. இதில் நான் வெறும் ஹனி மட்டும் தான் சேர்த்துருக்கேன், சுகர் சேர்க்கல, நாட்டு சர்க்கரையும் சேர்க்கல. ஸோ வெறும் ஹனி, அதுக்கப்புறம் நான் வந்து பாலில் காய்ச்சி அதுலேருந்து எடுக்கப்பட்ட இதோட பாலோட இதை தான் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ ஹெல்த்தியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது முருகருக்காக நான் செஞ்சு வைக்கிறது. ஸோ நாளைக்கு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே,
இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கூல் பண்ணணும். ஸோ கூல் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ரொம்ப ஹெல்த்தியாக வந்து வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு பால்கோவா. ஆக்சுவலாக எனக்கு எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. பாருங்கள், ஒரு சாதாரண பால் தான். இந்த பால் எவ்வளோலாம் நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா. நான் கடைஞ்ச அந்த நெய்யிலேருந்து இப்போ நான் பால்கோவா வரைக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கடவுளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் 2 பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று கிருஷ்ணாவுக்கு, இன்னொன்று முருகனுக்கு. ஸோ இது ரெண்டும் அவங்களுக்கு வச்சுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது நாளைக்கு தான் நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். நான் சாப்பிட்டு சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபைனலாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நாளைக்கு பூஜை பண்ணிவிட்டு இது நம்ம வந்து பகவானுக்கு படைக்கலாம். மீதம் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை நான் நாளைக்கு சாப்பிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் கடவுளுக்காக செய்யும்போது அது ரொம்ப அழகாகவும் இருக்குது. கண்டிப்பாக அது டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதோட என்னோடய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.